ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ரிப்பீட்டடாக கேட்டே இருந்தீங்க டாடா ப்ளே ஃபைபர் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவங்க எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் வச்சிருக்காங்க, இது எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டாடா ப்ளே டிடிஹெச் கனெக்ஷனை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியும், சரிங்களா? நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்போம், தெரிஞ்சிருக்கும். பட் டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கு, இது வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, டாடா ப்ளே ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியில் வந்து பிளான் வந்து வச்சிருக்காங்க. ஒரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. 50 MBPS வந்து 1 GBPS வரைக்கும் ஓடிடிக்குன்னு செப்பரேட்டாக வச்சிருக்காங்க. இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட், அதாவது ஃபைபர் இன்டர்நெட் பிளஸ் வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த காம்போல ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 காம்போவும் இல்லாமல் தனிப்பட்டு இன்டர்நெட் மட்டும், ஓகேங்களா, லேண்ட்லைன் காம்போவும் இருக்காது, ஓடிடி காம்போவும் இருக்காது, இன்டர்நெட்டுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இந்த 3 கேட்டகரியில் நாம பார்க்க போகிற கேட்டகரி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபைபர் பிளஸ் வந்து லேண்ட்லைன் கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேட்டகரியில் தான் பார்க்க போகிறோம். ஓடிடி அப்புறம் இன்னொரு கேட்டகரி தான் சொல்லல, அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? எனக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா வந்து லேண்ட்லைன் அடிஷனலாக கொடுத்தாங்கன்னா எனக்கு பெஸ்ட் தான் அப்படின்னா இந்த கனெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 50 MBPS வந்து 300 MBPS வரைக்கும் வச்சிருக்காங்க. ஓகே, 300 MBPSக்கு மேலே எனக்கு 500 GB வேணும், 1 GBPS வேணும் அப்படின்னா நீ ஓடிடி பிளானுக்கு தான் போய்க்கணும், சரிங்களா? இதுக்கு வந்து ஃபைபர் இன்டர்நெட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களால் வந்து 50 MBPS வந்து 300 MBPS வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து 50 MBPS பிளானை பற்றி பார்த்துருவோம். 50 MBPS பிளான் நீங்கள் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிளானை வந்து செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ வந்து 1 மாதம் செலக்ட் பண்ண முடியாது, 2 மாதம் செலக்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து 3 மாதம் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 6 மாதம் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 1 இயருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களால் 3 மாதம் கனெக்ஷன் தான் எடுத்துக்க முடியும். ஸோ வந்து 2097 ரூபா பிளஸ் வந்து இன்ஸ்டலேஷன் டீம் வராங்களே அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதையும் வந்து சேர்த்துக்குங்க, ஓகேங்களா? பிளஸ் வந்து 500 ரூபாய். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. டெபாசிட் அமௌண்ட் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டர் வந்து கொடுப்பாங்க, டியூவல் பேண்ட் 5G ரவுட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த ரவுட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க, எனக்கு இந்த கனெக்ஷன் வேணாம் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரவுட்டரை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க. டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சேர்த்துக்கணும், ஓகேங்களா? 2097 ப்ளஸ் வந்து ஒரு 500 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட், டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3597 ரூபா வரும், சரிங்களா? 3000 தான் டேட்டா லிமிட் செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா வந்து செட் பண்ணியிருக்காங்க. 3300 GB ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 30 நாளைக்கு 3300 GB. அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 110 GBங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 3300 GB கொடுத்துருக்காங்களே, இந்த 3300 GB ஒரு 15 நாளையோ இல்லை 20 நாளையோ நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கன்வெர்ட் ஆயிரும், 3 MBPS கன்வெர்ட் ஆயிரும், சரிங்களா? 3 MBPS கன்வெர்ட் ஆகி அது வந்து அன்லிமிட்டட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 MBPS ஸ்பீடில் வந்து அன்லிமிட்டட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ரவுட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ரவுட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லேண்ட்லைன் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டிவைஸ் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும், ஓகே? லேண்ட்லைன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும், அதுக்கான நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து லேண்ட்லைன் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி அந்த ரவுட்டர் கொடுக்குறாங்களே, அந்த ரவுட்டர் வந்து நீங்கள் வேற ஏதாவது நெட்வொர்க், இப்போ நீங்கள் ஏர்டெல் ஃபைபர் வச்சிருக்கீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஃபைபர் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. டாடா ப்ளே ஃபைபருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வாய்ஸ் கால்லாம் வந்து உங்களால் அன்லிமிட்டடாக பேசிக்க முடியும், ஓகேங்களா? ஓவராலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ஷன் எடுக்கும்போது 3597 ரூபா ஆகும், ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் டெபாசிட் அமௌண்ட்லாம் சேர்த்து நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 699 ரூபாயா பேமெண்ட் பண்ண முடியாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ 3 மாதத்துக்கு 2097 ரூபா வருது இல்லையா, இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 699 ரூபா வரும் 50 MBPSக்கு. பட் வந்து 699 ரூபா மந்த்லி பேமெண்ட் பண்ண முடியாது. இந்த 50 MBPS பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் பேமெண்ட் அவங்க வாங்குவாங்க. ஸோ வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க 2097 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 50 MBPS உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். என்ன ப்ரோ ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 MBPS மட்டும்தாங்க 3 மாதம் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பீட் எல்லாமே வந்து 1 மாத பிளானை நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 MBPS பிளானை பற்றி பார்க்க போகிறோம். 100 MBPS பிளானை எப்படி பிளானை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 மாத பிளானை செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ வரப்போகிற எல்லாமே நம்ம பார்க்க போகிற பிளான் எல்லாமே 1 மாதம் செலக்ட் பண்ணிக்கலாம். 50 MBPS மட்டும் தான் 3 மாதம் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 100 MBPS பிளான் வந்து 1 மாதத்துக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 3 மாதம் இல்லை 6 மந்த் இல்லை 1 இயர் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 6 மந்த் பிளான் எடுக்கும் போதோ அல்லது 1 இயர் பிளான் எடுக்கும் போதோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வாங்குறாங்களே அதுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. உங்களால் வந்து ஒரு 500 சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 6 மந்த் பிளானுக்கோ இல்லை 1 இயர் பிளானுக்கோ போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுற பிளான்லேருந்தே உங்களால் வந்து 500 ரூபா 600 வரைக்கும் சேவ் பண்ண முடியும்.
ஸோ வந்து நீங்கள் புது கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டும் கட் ஆகும், பிளான்லேருந்து ஒரு 600 டிஸ்கவுண்ட்டும் வரும். ஓகேங்களா? பட் வந்து நம்ம பேசிக்காக எடுக்கிறதுனால 1 மந்த் பிளான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். 1 மந்த்க்கு வந்து 850 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 850 ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 500 ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த 500 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் ஒரு 1000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்களே, அதையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2350 ரூபா வரும். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2350 ரூபா வரும். 2350 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5G டுவல் பேண்ட் ரவுட்டர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுக்கும் டேட்டா லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. 3300 GB வரைக்கும் டேட்டா லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 20 நாளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, இல்லை 25 நாளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 MBPS மாறிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் அன்லிமிட்டடாக ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடாக பேசிக்க முடியும். ஸோ ஓவரால் வந்து 2350 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 MB பிளான் வந்து எடுத்துக்க முடியும். இது மந்த்லி ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபா. சரிங்களா? ஒரு மாதத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கும் 6 மாதத்துக்கும் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது மட்டும் இந்த இன்ஸ்டாலேஷன் இந்த ரவுட்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 2350 ரூபா வருது. நீங்கள் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 MBPS பிளான் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 150 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. 150 MBPS பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கலாம், அப்படி இல்லை 3 மாதம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை 6 மாதம் எடுத்துக்கலாம், இல்லைனா 1 இயருக்கு எடுத்துக்கலாம். நீங்க மாதம் 6 மாதம் 12 மாதம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? நம்ம பேசிக்காக வந்து ஒரு மாதம் கனெக்ஷன் எடுத்துக்கோம். ஒரு மாதத்துக்கு வந்து 950 ரூபா, இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 500 ரூபாய், பிளஸ் வந்து ஒரு ரவுட்டர் காஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபாய். இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 2450 ரூபா வரும். 2450 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5G ரவுட்டர் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து டேட்டா லிமிட் வந்து 3300 GB டேட்டா லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 110 GB கணக்கு வந்து வருது. 3300 GB 20 நாளைக்குள்ள கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 MBPS மாறிக்கும். சரிங்களா? இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்க. அந்த ரவுட்டர் மூலமா உங்களால் வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். வாய்ஸ் கால் டிவைஸ் நீங்க செப்பரேட்டா தான் வாங்கிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து 150 MBPS கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2450 ரூபா ஆகும். 2450 ரூபா ஒரு மாசத்துக்கு தான். ஓகே, அந்த இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் சேர்த்து அடுத்த மாசத்துல இருந்து 950 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 150 MBPS கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த 950 ரூபாங்கிறது நான் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் பண்ணி தான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற பிளான் பாத்தீங்கன்னா 200 MBPS பிளான் பத்தி பார்க்க போறோம். 200 MBPS கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மாசம் எடுத்துக்கலாம், 3 மாசம் எடுத்துக்கலாம், 6 மாசம் எடுத்துக்கலாம், 1 இயர் எடுத்துக்கலாம். நீங்க 3 மாசத்துக்கு மேல போனா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். சரிங்களா? பட் வந்து நம்ம ஒரு மாசம் கனெக்ஷன் எடுத்துக்கோம். ஒரு மாசம் வந்து 1050 வந்து கோட் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி ஆட் பண்ணியே 1050 rupees. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டெபாசிட் அமௌண்ட் வந்து 1000 ரூபாய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து 2550 ரூபா வரும். சரிங்களா? 2550 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5G டுவல் பேண்ட் ரவுட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அந்த ரவுட்டர்ல வந்து உங்களால வந்து லேண்ட்லைன் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டட் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு வந்து டேட்டா வந்து 3300 GB ஒரு மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 110 GB கணக்கு வரும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 3300 GB வந்து நீங்க 20 நாள் 25 நாளைக்கு கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 MBPS மாறிக்கும். அதுக்கப்புறம் நீங்க அன்லிமிட்டட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் 3 MBPS ஸ்பீட்ல. ஸோ வந்து உங்களுக்கு 200 MBPS வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் 2550 ரூபா ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 1050 ரூபா நெக்ஸ்ட் மாசத்துல இருந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 300 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. 300 MBPS எவ்வளவு பிரைஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபா கோட் பண்ணிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் பிளான் எடுத்துக்கலாம், 3 மாசம் பிளான் எடுத்துக்கலாம், அப்படின்னா 6 மாசம் 1 வருஷம் பிளான் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்க 3 மாசத்துக்கு மேல போனீங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். 150 ரூபாயில இருந்து 500 ரூபா 600 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம பேசிக்கா எடுக்கிறதுனால ஒரு மாசம் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கோம். ஒரு மாசத்துக்கு வந்து 1500 ரூபா அவங்க பிளானுடைய காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டெபாசிட் காஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 வரும். சரிங்களா? 3000 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5G டுவல் பேண்ட் ரவுட்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ரவுட்டர் மூலமா உங்களால வந்து லேண்ட்லைன் வந்து நீ கனெக்ட் பண்ணி உங்களால அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பேசிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி 3300 GB டேட்டா வந்து ஒரு மாசத்துக்கு கொடுப்பாங்க. இதுக்கும் 3300 GB நீங்க கன்சியூம் பண்ணி 25 நாள் 28 நாளே கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா 3 MBPS மாறிக்கும். சரிங்களா? 3300 GB நீங்க வந்து 30 நாளைக்கு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 110 GB ஒரு நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி வரும். ஓவராலா வந்து 300 MBPS வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கனெக்ஷன் எடுக்கும்போது 3000 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 1500 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 300 MBPS வந்து அப்லோட் ஸ்பீடு 300 MB தான், டவுன்லோட் ஸ்பீடும் 300 MB தான். நீங்க அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஓவராலா வந்து நம்ம 5 பிளான் பார்த்தோம். ஓகே, 50 MBPS இருந்து 300 MBPS பிளான் வரைக்கும் பார்த்திருக்கோம். அந்த பிளான் எல்லாமே நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, இது எப்படி புக் பண்றது, எங்கெல்லாம் அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா பிரைமரி சிட்டிக்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஓகே, டாடா பிளே வந்து பிரைமரி சிட்டிக்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்து இது எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கஸ்டமர் கேரோட நம்பர் நான் போடுறேன். ஓகேங்களா? அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டாடா பிளே ஃபைபர் வெப்சைட் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லொகேஷன் கேட்கும். சரிங்களா? அந்த லொகேஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நீங்க கிளிக் பண்ணிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அங்கே அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பர்சன் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கான பிளானை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ பார்த்த பிளான் எல்லாமே லேண்ட்லைன் பிளஸ் வந்து ஃபைபர் கனெக்ஷன் காம்போவோட தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? எனக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் வேணாம் அப்படின்னா ஏதாவது ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பிளான் மட்டும் 50 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஓடிஜி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.